நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. பிள்ளைகள் சான்றவர்களாகிய நாடார்களை கையிலே வாங்கிக் கொண்டு கொண்டு வருகிறார். சரி, புட்டாவரை காட்டிலே அமர வைத்து விட்டு பிள்ளைகளுக்கு போய் நாம புலிகளை வரவழைத்து புலிப்பால் கொடுக்க வேண்டும் அல்லவா? சரி என்று சார்ந்தவர்கள் மக்களுக்கு ஏழுமலை காவுக்குள்ளே சென்று புலிகளை வரவழைத்து என் மக்களாகிய சான்றவர்களே நீங்க புலிப்பால் சாப்பிடுங்க மக்கா என்று பிள்ளைகளுக்கு புலிப்பால் கொடுத்து வளர்த்து வருகிறாள் அக்கினி காளியம்மா. பிள்ளைகள் புலிப்பால் சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. 3 வயசு வரை புலிப்பால் சாப்பிட்டா. சரி, அப்புறம் கேட்டா அம்மா காளியம்மா என்னம்மா எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு எங்க வயிறு நிறையல. ஆமா, புளிப்பால் எங்க வயிறு நிறையல. இரவு சாப்பாடு வேணும். பால் எங்களுக்கு எவ்வளவு நேரம் பசி நிக்கும்? சரி, நிக்காது. இனி எங்களுக்கு சாப்பாடு வேணும் என்று கேட்கிறான். சரி, மக்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமா, நான் காணவனத்திலே சிவன் கோவிலிலே சென்று அந்த தொழிலம்பி இடத்திலே உங்களுக்கு நான் பால் பாயாசம் வாங்கி கொடுக்கிறேன் மக்கா. ஆமா என்று கலை வாகனத்திலே ஏறிக்கொண்டு காளியம்மா சிவன் கோவிலுக்கு வருகிறார். ஆமா, சிவன் கோவிலிலே தொழிலம்பியானவர் சரி பால் பாயாசத்தை வைத்து பகவானுக்கு மணி அடிச்சு பூசை நடக்கு. நல்லா சக்கர பொங்கல் வச்சு மணி அடிக்க. ஆமா, பார்த்தால் அவை காளியம்மையானவள். சரி, அடே வேதியரே பூஜையை நிறுத்தடா. நிறுத்து மகனே நிறுத்து. அவர் திரும்பி பார்த்தாரு. அவர் மீண்டும் மணி அடிக்காரு. அவ ஏதோ ஒரு பெண்ணு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்பி கூப்பிடக்கூடிய குரல் உனக்கு கேட்கவில்லையா? கேட்கவில்லையா மகனே, கேட்கவில்லை. அவர் திரும்பி பார்த்தாரு வேதியர். சரி, ஒருமா பூஜை முடிச்ச பிறகு பிரசாதம் தர வாங்கி சாப்பிட்டு போ. அம்மா பொறுமா அப்படின்னு. சரி, அட வாங்கிட்ட வாங்கி நான் சாப்பிடணுமா? அம்மா வேதியரே யாருங்கிறது உனக்கு தெரியுமா? யாரம்மா நீ? சூலாயுதத்தை கையில தூக்கிட்டு உடனே கிட்டு 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 நெட்டிக்கிட்டார் வேதியர். காளியம்மான்னு கையெடுத்து கும்பிட்டேன். சரி, அம்மா வந்த விஷயத்தை சொல்லமாண்டார். ஆமா, அடே வேதியரே என்னம்மா இந்த கோயில நித்தமும் பால் பாயாசத்தை வைத்து பகவானுக்கு பூஜை செய்வது நீங்கள் தானா? நான் பூஜை செய்வேன். இந்த பூஜையை முடிச்சிட்டு மீத சாப்பாட்டை யாருக்கு கொண்டு போறீங்க? பூஜையை முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். சரி, சாப்பாடு எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேமா? வீட்டுக்கு கொண்டு போவேன். எதிர்த்த விட்டு கொடுப்பேன், பக்கத்து விட்டு கொடுப்பேன், தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பேன். என் பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிடும், எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க. சரி, அப்ப காளியம்மா சொன்னா வேதியரே என்னம்மா எனக்கு காளியம்மாளுக்கு 7 பிள்ளைகள் இருக்காங்க. ஆமா, 7 செல்வங்கள் இருக்கிறார்கள். சான்றோர்களாகிய நாடார்கள் 7 பாலர்கள் இருக்கிறார்கள். சரி, இந்த 7 பாலர்களுக்கும் நீங்கள் நித்தமும் சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆமா, கொடுக்கிறேன் தாய். அம்மா சொர்வத்தை அடக்குமா கொஞ்சம் கொடுக்கிறேன்னு சொல்றேன். சரி, பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்னா என் மனைவி மக்கள் நாங்க என்ன செய்வோம்? நாங்க எங்கம்மா போவோம்? பிள்ளைகளுக்கு என்னால கொடுக்க முடியாது தாயே. சரி, அடே வேதியரே பிள்ளைகளுக்கு நீ வசியமத்தாமல் சென்றால் ஆமா உன்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு நான் வசியமத்தி விடுவேன் என்றால் காளியம்மா. தாயே காளியம்மா உடம்புல இருக்கிறது ரத்தம் கால்படி ரத்தம் தான் இருக்கு. சரி, அது போய் 7 பாயிண்ட்டுக்குள்ள சில ஆட்களுக்கு வந்துருது. ஆமா, அதனால 7 பாயிண்ட்ல போய் கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு. சரி, அதனால என்ன நான் காலையில 9 மணிக்கு நான் கோயில மணி அடிப்பேன். ஆமா, கரெக்டா 9 மணிக்கு ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாகதாகே பிரம்மே தம்பகே தாராயணி நமஸ்துதே ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் அந்த ஞாபகத்துல இருக்கிறீங்களா? அதாவது நான் அப்படி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுவேன். மணி சத்தம் கேட்கும். அடிக்க கோயில்ல மணி சத்தம் பிள்ளைகளுக்கு காதுல கேட்கும். கோயிலுக்கு வர சொல்லி சாப்பாடு கொடுக்கிறேன். ஒரு நாளைக்கு பொங்கல் வைப்பேன். ஒரு நாளைக்கு சர்க்கரை பொங்கல், ஒரு நாள் பால் பாயாசம், ஒரு நாளைக்கு வெண்பொங்கல். சரி, ஒரு நாளைக்கு புளியோதரை. ஆமா, நான் எது படைக்கணும் உங்களுக்கு நினைக்கிறோம் அதை படைப்பேன். அந்த சிவனுக்கு படைப்பேன். சரி, பிள்ளைகளை வர சொல்லு நான் சாப்பாடு கொடுக்கிறேன். சரி வேதியரே என்ன நான் போறேன், என்னுடைய கோட்டைக்கு போறேன். சரி, என் பிள்ளைகள் நாளை காலையில வருவாங்க, சாப்பாடு கொடுத்துருங்க. ஆமா, சரிம்மா நீ போ, பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் வேதியர். சரி, அந்த புட்டாவரை காட்டுல ஓல கோட்டைக்கு வருகிறாள் காளியம்மா. ஆமாம்மா, என்ன ரோமை பாலர்கள் தன் வார்த்தை சொல்ல மக்களே, சான்றோர்கள் மக்களே, என்னம்மா நாளை காலையில 9 மணிக்கு நீங்க
கோயில்ல போய் சாப்பிடுங்க மக்கான்னா. சரி சரிமா நாங்க அப்படியே செய்யறோம்னார். ஆமா பிள்ளைகள் 7 பேரும் 7 சான்றோர்களும் மறுநாள் ஆச்சு. சரி காலையில மணி 9 மணி ஆச்சு. ஆமா கோயில்ல வேதியர் பால் பாயாசத்தை வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க. சரி மணி சத்தம் கேட்டது பிள்ளைகளுக்கு. ஆமா தாத்தா 7 பேர் அண்ணா கோயிலுக்கு போகலாமா? வாங்கப்பா போகலாம். வயிறு பசிக்கிட்டு சாப்பிட போக வேண்டாமா? ஆமா கண்டிப்பா போனோம். வாங்க போவோம். சரி இந்த பிள்ளைகள் 7 பேரும் சரி அவை ஓட்டணும் பிள்ளைகளா? ஆமா நீங்கள் தான் சான்றோர்கள் 7 பிள்ளைகளா? பண்டார மாதிரி பெரிய விளக்கமாவே போடுறானே. சரி எப்ப நீங்க தான் காளி மக்களா? அவன் தான்ப்பா மூத்தவன் இருக்குது. காளி? ஆமா நம்ம காளி. எங்க தங்கோல் வச்சாமோ காளி? ஆமா மொட்டை காளி பத்திரகாளி அக்கினி காளி. ஆமா அக்கினியில பிறந்த அக்கினி காளி. ஓஹோ நீங்க தான் காளி மக்களா? அவன்தான்ப்பா காளி முத்து. தம்பி வா பேர் என்னப்பா? என் பேர் காளி முத்து. எப்ப வா பேர் என்ன மாரிமுத்தா? ஆமா மாரிமுத்து. ஐயா என் பேர் சூரி முத்து. என் பேர் சொடல முத்து. பேர் என்னப்பா? பேச்சு முத்தா? ஆமா அது பேர் செவலிங்கம். சரி பெரிய லிங்கம் சிவலிங்கம். செவலிங்கம். ஆமா நீங்க தான் காளி மக்களும்? காளி மக்கள் 7 பேர்கள் ஐயா. நீங்க தான் நாடார்கள்ங்கிறதா? ஆமா நாங்க தான் நாடார்கள் ஆகிய சான்றோர்கள். ஒண்ணு போல இருக்கலப்பா அச்சில போட்டு எடுத்த மாதிரி. அப்படியே அச்சில போட்டு எடுத்த மாதிரி இருப்போம். சரிப்பா வரிசையா உட்காருங்க சாப்பாடு கொடுக்குறேன். ஆமா வந்தது வந்துட்டீங்க. ஆமா உட்கார்ந்து பாயாசத்தை சாப்பிட்டு போங்க. பிள்ளைகள் 7 பேர் உட்கார்ந்தாங்க. சரி பிள்ளைகளுக்கு சக்கரை பொங்கலை கொடுத்தாரு வேதியர். ஆமா சாப்பிட்டு முடிச்சாங்க. சரி தினமும் பிள்ளைகள் கோயிலுக்கு வர்றாங்க சாப்பிட்டு போறாங்க. காலையில 9 மணிக்கு வந்து சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆமா பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது கொஞ்சம் குறைய சாப்பிட்டு இருப்போம். சரி இப்ப வளர வளர பிள்ளைகளுக்கே சாப்பாடு காண மாட்டேங்குது. ஆமா பிள்ளைகளுக்கு அதிகமா தேவைப்படுது. இவ்வளவு நாள் மனைவிக்கு எப்படி சாப்பாடு கொண்டு போயிடுவாரு வேதியர். சரி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொண்டு போயிடுவாரு. ஒளிச்சு வச்சு சார் கேரி பேக்கில் வச்சாது பேரும். ஆமா சர்கைக்குள்ள வச்சு கொண்டு போயிருவாரு. இப்ப அன்னைக்கு எப்படி கொண்டு போறாரு? பேக்குகளை 7 இட்லியை வச்சு கொண்டு போறாரு. பிள்ளைகளுக்கு பசியமத்த வேண்டும் அல்லவா? சரி இப்ப 5-6 மாத காலமாக பிள்ளைகளுக்கே சாப்பாடு காணல. சரி கோவத்துல பாறை பூசி கோயில கவிழ்த்தி போட்டு போயிருந்தார். கோவத்துல பானையை பூசி கழுவி போட்டு போயிருந்தார். சரி ஒரு நாள தினத்துல வேதியருடைய மனைவி கேட்கிறார். என்னம்மா கேட்கிறார்? கணவா ராஜமன்னா ஜயாது கணவராஜமன்னா கோயிலுக்கு போகலையோ பூஜை செய்யவில்லையோ? சரி அடியாத்துக்காரி என்ன நன்னா கோயிலுக்கு போறேன். ஆமா நன்னா பகவானுக்கு பூஜை செய்கிறேன். என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுதோ? ஆமா இல்லையே. சரி எத்தில பட்டை மட்டும் பெரிய பட்டையா போட்டிருக்கிறியே சந்தன குங்குமத்தை அள்ளி அப்பி வச்சிருக்கிறீங்க. கோயிலுக்கு தான் பண்ணியெல்லாம் எல்லாம் வேற பக்கம் போயிட்டு வந்துட்டேன். ஏன் உனக்கு பட்ட சந்தேகமா இருக்கா? ஆமா நாதா அரவினாலே சந்தேகம் இருக்கதானமா செய்யும். நாதா வேற ஒன்று இல்ல. சரி 5-6 மாத காலமாக வீட்டுக்கு சாப்பாடு வரலையே என்ன காரணம்? நம்ம வீட்டுக்கு வரலையே என்ன காரணம்? இது தெரிஞ்சு ஆகணும். ஆமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வரீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போறீங்களா? சின்ன வீடுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியாம. ஆமா அடி பைத்தியக்காரி. சரி சின்ன வீடும் கிடையாது பெரிய வீடும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு என்னால தாங்க முடியல. சின்ன வீட்டுக்கு எங்க போவேன்? அதனால சரி காலவனத்திலே விட்டாபுர காட்டில ஆமா அக்கினி காளின்னு ஒரு பெண் இருக்கிறார். ஆமா அக்கினி காளின்னு கடுங்கோபக்காரி இருக்கிறார். அவளுக்கு பிள்ளைகள் 7 பேரு சான்றோர்களாகிய நாடார்கள். ஆமா 7 செல்வங்கள் இருக்கிறார்கள். 7 பிள்ளைகளுக்கும் நான் நித்தமும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி அதனால வீட்டுக்கு கொண்டு வரல முடியலம்மா. ஆமா நாடா என்ன காளிக்கு பிள்ளையாவது குட்டியாவது? ஆமா பிள்ளையாவது குட்டியாவது. காளிக்கு எந்த காலத்துல பிள்ளை உண்டு? எந்த காலத்துல காளிக்கு பிள்ளை உண்டு? நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரலையோ சரி வீதியில நிறுத்திடுவேன். ஆமா வெளியில தள்ளி கதவை வச்சிட வேண்டாம். அதாவது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். சரி நினைத்தார் வேதியர். அந்த காலத்துல இப்படி நிக்க வச்சு கணவர்கிட்ட கேள்வி கேட்டா ஆமா இந்த காலத்துல நல்ல ஒரு பாயாசம் பண்ணி கணவர்கிட்ட கொடுத்துருதான்.
எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அப்பாவை கேள்வி கேட்க வச்சிருக்கா. யாருகிட்ட? சின்ன வீடு கிட்ட. ஆமா, இருந்த 100 ரூபாய் எங்க? எங்க அதுல அந்த 100 ரூபாய் எங்க? ஆமா, அவன் பைத்தியார மனுஷன் இவ்வளவு நாள் புலி மாதிரி இருந்தவன். ஆமா, பூனை மாதிரி கவுந்துகிட்டா. பூனையோட மோசமா கவுந்துகிட்டாலே. அது என்ன வேற வழி இல்லல்ல. சரி, அது கட்டின மனைவியா இருந்தா அதிகாரம் பண்ணி கேட்க முடியும். ஒட்டின மனைவி தானம்மா. ஒட்டி செவரு தானே அது. ஏமா ஒரிஜினல் மனைவிட்ட பொய்ய சொல்லி ஏமாத்திரலாம். சரி, ஒரிஜினல் பிள்ளைகிட்ட பொய் சொல்லி அடிச்சிடலாம், பிடிச்சிடலாம். ஆமா, வீட்டுக்காரி வீட்டுல போய் நின்னுகிட்டு நீ பேசணும்னா கையில ஒடிச்சிருவா. பக்கத்து வீட்டுக்காரி நின்னு எங்க மாமா பிரபு பேசினாரு. செயல்ல இருந்தாரு. 2 நாளைக்காவது வச்சுட்டு விடுறேன்னாரு. அப்புறம் அப்படி ஆயிரும். காப்பாத்தி வந்துச்சு. மனைவி கிட்ட அதிகாரம் பண்ண மாதிரி அங்க போய் நீ அதிகாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதனால எண்ணிருவா. எத்தனை எலும்பு இருக்குன்னு இப்பவுமே எண்ணிதான் வச்சிருக்கு. எண்ணிடுவா. அதனால பார்த்தார் வேதியரானவர் காட்டுல இருக்கிற காளிக்கு பயப்படவா? ஆமா, இல்ல வீட்டுல இருக்க மனைவிக்கு பயப்படுவாதா? ஆனா காட்டுல இருக்கிற காளிட்ட வெட்டுப்பட்டு செத்தாலும் மோட்சம் கிடைக்கும். மனுஷன் வீட்டுல மனைவி கிட்ட ஏச்சி கேட்கவே கூடாது. மிதிப்பா. என்னையா? சங்கிலே மிதிப்பா. மிதிப்பா தூக்கி பந்தாடிடுவா. நம்ம உடுக்குக்கார அண்ணாச்சிக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நடக்கு. உண்மைதானே, நாட்டுல நடக்கத்தான் சொல்றாங்க தம்பி. சரி, என்ன ஒரு ஆளு 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வந்தா, சரி வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்தா பிறகு வீட்டுக்காரி வையாம என்ன 100 ரூபாய் கொடுத்தாலும் வீட்டை காப்பாத்தாதாமா மனைவி. ஆமா, 200 வருதான்னு பாக்கணும். அந்த 200 வச்சு 7 பேர் சாப்பாடு சாப்பிடணும். 200 மிச்சம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே ஓவர் ஆயிருது. அதனாலதான் 200 மிச்சம். 10 மணி வரைக்கும் ஓயாம போன் போடணும். இல்ல மிச்சம் ஆயிருதா இல்ல ரேட்டு குறைஞ்சிட்டாயா? ரேட்டு குறையல, ஓவர் ஆயிட்டு. ஓவர் ஃபுல் ஆயிட்டு. ஆமா, அதனால சரி பிள்ளைகள் 7 பேர்களுமாக பார்த்தார் வேதியர். சரி, இன்னைக்கு எப்படி மனைவிக்கு சாப்பாடு கொண்டு வந்தே ஆகணும். ஆமா, என்ற கோவிலுக்கு வந்தார் வேதியர். ஆமா, கோயிலில வந்தல்ல சொல்லி நினைத்தார். என்னம்மா நினைக்கிறார்? கூடுதல் கொஞ்சம் சர்க்கரை அள்ளி போட்டாரு. நல்ல பழத்தை போட்டாரு. ராணிக்கு பிடிக்கும் அள்ளி போட்டாரு. கிறிஸ்மஸ் பழத்தை அள்ளி போட்டாரு. சரி, நல்ல பொங்கல், சர்க்கரை பொங்கல், நெய் கூடுதல் ஒரு பாட்டில விட்டாரு. ஆமா, எல்லாம் மனைவிக்கு இல்ல போகுது. மனைவிக்குல வருது. இருக்கால கேள்வி கேட்டால அவனை கொண்டு போய் அப்படின்னு சொல்லி நல்லா சக்கரை பொங்கலை வச்சாரு. வைத்து இன்னைக்கு மணி அடித்து பூஜை செய்தால் காளி மக்கள் வந்து விடுவார்கள், வந்து விடுவார்கள். மணி அடிக்காமல் பூஜை செய்தால் என்ன? ஆமா, இன்னைக்கு பகவானுக்கு மணி அடிக்காமல் பூஜை செய்தால் என்ன? மணி அடித்து பூஜை செய்யக்கூடிய தெய்வத்திற்கு சரி மணி அடிக்காத பூஜை ஆகுமா? ஆமா, ஆகாது. இவர் கோயில தினமும் எப்படி அடிப்பாரு? எப்படிமா? அடிக்கிற மணி சத்தம். சரி, மணி நாக்க பொத்திக்கிட்டாரு. மணி நாக்க பொத்தி பிடிச்சுக்கிட்டாரு. சரி, அத கிளுக்குறாரு. அது இருந்தா தானே சத்தம் கேட்கும். கிளுக்குறாரு வேதியர். சரி, பிள்ளைகள் பார்த்தா என்ன பையன் பெரிய பையனா இருக்கா பத்தியல. என்ன இன்னைக்கு மணி சத்தம் கேட்கலையே? மணி 9 ஆச்சு. என்னாச்சு வேதியருக்கு? அப்படியே 10 ஆச்சு, இன்னும் மணி அடிக்கலையே. வாங்க போய் நம்ம போய் சாப்பிட போவோம். ஆமா, பிள்ளைகள் டயப்பிரகாரம் தெரிஞ்சு கோயிலுக்கு வர்றாங்க. சரி, பசி கொடுத்துட்டுமா? கொடுத்த அந்த டயத்துக்கு பிள்ளைகள் வராங்க. ஆமா ஆமா. ஐயா வணக்கம், வேதியரே எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, வயிறு பசிக்குதுன்னா. சரி, எப்ப காளி மக்களே? என்ன ஐயா? நீங்க தானடா காளி மக்கள்? நாங்க தான் ஐயா காளி மக்கள் 7 பேர்கள். இன்றையில இருந்து நீங்க யாரு கோயிலுக்குள்ள வரக்கூடாது, போங்கடா வெளியே. போங்கடா வெளியில அப்படி என்று சொல்லி ஆமாம்மா செவியதில பார்த்தார் வேதியரானவர். சரி, போங்கடா வெளியே சொல்லி போடா வெளியில. அன்னைக்கு அவர் அடைச்ச நடையத்தான் காமராஜர் திறந்து வைத்தார்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சரி, 7 பிள்ளைகளையும் சான்றோர்கள் இன்றையிலிருந்து நீங்க யாரு கோயிலுக்குள்ள வரக்கூடாது. ஆமா, வரக்கூடாது ஐயா, வரக்கூடாது. செவிகளை அடித்து வெளியே தள்ளி கதவடைத்தார் வேதியர். வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டார். ஆமா,
அவர் இவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருப்பாரு. சரி. காளி மக்கள் 7 பேரும் 7 பேர்களும் நல்ல தண்ணிய குடிங்க. சரி. வில்ல பாருங்க. ஆமா. கிளாஸ்ல கொண்டு போற சதம் குடிச்சிட்டு வில்ல பாருங்க. சரி. அப்ப காளி மக்கள் 7 பேரும் அழுது கொண்டு அவன் கண்காலங்கி முகவாடி காளி மக்கள் 7 பேரும் கண்கலங்கி முகவாடி முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டார். கமலம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சிந்த விட்டார். அழுது கொண்டு தாயார காளியம்மா இடத்திலே விட்டாபர காட்டுக்கு ஓடி வருகிறார். அப்படி வரும்போது காளியம்மா கேட்கிற மக்களே, என்னம்மா ஏக நறுமை பாலர்களே, அருமை பாலர்களே, நீங்க கோயிலுக்கு போன பிள்ளைங்க ஏப்பா அழுது கொண்டு வர்றீங்க? என்னப்பா நடந்தது? எதுக்குப்பா அழுவுறீங்க? ஏப்பா என்னப்பா நடந்தது என்று அம்மா காளியம்மா கேட்கிறார். சரி. என்னப்பா நடந்தது? ஏன் அழுகிறீங்க? ஆமா. சில பேர் சிரிச்சாலும் அழுத மாதிரிதான் இருக்கும். சரி. எங்க மாமாவா சிரிச்சாலும் அழுத மாதிரிதான் இருக்கும். எங்க செட்டில் இதுக்கு முன்ன ஒரு சாயிண்டுக்காரம்மா வந்தா. சரி. ஆள் கிங்காங்க மாதிரி இருப்பான். ஆமா. அவ சிரிச்சாலும் அழுத மாதிரிதான் இருக்கும். சரி. அன்னைக்கு அப்படிதான் சிரிச்சிருக்கா. நானும் அழுவுதான்ட்டு அங்க இருந்து கைக்குட்ட கொண்டு வரேன். நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். குடம் கொண்டு தெரியலையா? ஆமா, குடம் எதுக்கு? கண்ணீரை அது பிடிக்கிறதுக்கு. சரி. அப்போ பிள்ளைகள் 7 பேர்களுமாக காளியம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா என்ன என்னை பெற்றவளை எந்தாயே காளியம்மா, எந்தாயே காளியம்மா, எந்தாயே காளியம்மா, எந்த வார்த்தை சொல்ல கோயிலுக்கு போகும் போதே நல்ல வேதியில தானே என்னம்மா இன்றைக்கு நாங்கள் கோயில்ல போய் ஐயா எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும் போது, சரி, நீங்க யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேதியர் எங்களை செவியில் அடித்து வெளியே தள்ளி கதவடைத்து விட்டார். அம்மா சரி. மக்களே, என்ன உங்களை செவியில் அடித்தார்? அந்த வேதியர் தான் எங்களை செவியில அடித்தாரம்மா. கவலைப்படாதீங்க மக்களே. சரி. இப்ப அவனுடைய ரத்தத்தை கொண்டு போய் உங்களுக்கு நான் பசிய மத்துகிறேன் மக்களே. சரி. அவன் ரத்தத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நான் பசிய மத்துகிறேன். ஆமா என்று சொல்லி காளியம்மா, ஆமாம்மா, கலைகதியில் சூலாயுதத்தை கையில எடுத்துக்கொண்டு காணவனத்திலே சிவன் கோவிலுக்கு வருகிறாள் காளியம்மா. சரி. அங்க சிவன் கோயில்ல தொழில்நபி என்ன செய்தாரு? என்னம்மா செய்கிறார்? பிள்ளைகளை எடுத்து விரட்டி விட்டு கோயில் நடை இழுத்து போட்டினார். ஆமா. பாயாசத்தை தூக்கி தலையில வச்சாரு. வைத்துக் கொண்டு மனைவிக்கு சாப்பாடு வருகுது. ஆமா. வீட்டுக்கு வராரு. சரி. பார்த்தா மனைவி கேட்டாராதா, என்ன நேற்று மட்டும் நான் அந்த போடலன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பானை நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமா? எனக்கு இந்த சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வருமா? அம்மா வராது. அம்மா பிள்ளைக்கு போயிருக்கோம். அம்மா யாரு? சின்ன வீடு பிள்ளைக்கு போயிருக்கோம். எங்க சேர்ந்து வரதுக்கா மாமா? ஆமா, உச்சங்குளம். அதாவது அங்க போயிருக்கோம். சரி. எங்க போயிருக்கோம்? அங்க போயிருக்கோம். ஆமா, தெக்கடி போயிருக்கோம். இப்படிதான் வீட்டு பக்கத்து வீட்டுல தடியங்கா களவு போய்கிட்டு இருந்தது. சரி. பார்த்த என்னடா, ஆமா, ஏதோ ஒரு பொம்பளையால படிச்சிருக்கும் போல நினைச்சுக்கிட்டேன். சரி. கடைசியில அதை வேற ஒரு எதிரி பறிச்சிருக்கான். ஆமா, அது கேமரால பார்த்தது. கேமராவில தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு. ஆமா. பார்த்தேன் அருவாளை கொண்டு போய் அது செவ்வாய்க்கிழமை ஒரு அழுப்பு வெட்டி எரியாதுன்னு. சரி. தனக்கு உதவாதது இருந்தாலும் சரி, அந்த செடி சட்டி இருந்தான்னா கவுந்தாய் ஆமா அப்படின்னு சொல்லி கொடிய வரிவரியா வெட்டி எரிச்சாச்சு. சரி. அன்னைக்கு அந்த ஆளு அதை பாத்துக்கிட்டு, அது வெட்டினதுக்கு அப்புறம் 4 நாள் குனிஞ்சு பாத்துருக்காரு. பாத்துக்கிட்டே யாரு வெட்டி இருப்பாய்வா செடிய. சரி. நம்ம பறிச்சது யாரோ இல்ல, அதை வெட்டி போயிருக்குன்னு பாத்துக்கிட்டே. அவர் இருக்க கேமராவை பாக்கல. அத பாக்கல. பார்த்தால் வேதியருடைய மனைவியானவள் பாயாசத்தை இறக்கி வைத்தால் உணவாளைகளை விரித்து கொண்டு ஒரு கவலம் சாதம் சாப்பிடும் போது வேதியருடைய உடம்பில இருந்து ஒரு பிடி ரத்தம் குறைகிறதா. ஏன் குறையுது? நம்ம மனைவி கவலை இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே, காளியம்மா தான் நம்ம ரத்தத்தை சாப்பிட்டுருவாளே. காளியம்மா வந்து கேட்டா என்ன பதில சொல்லுவோம்? அப்படின்னு வேதியர் கிட்ட நடிக்கு போய் நிக்கிறார். அவருக்கு காய்ச்சல்.
அதான் அம்மா சொல்றாங்க. ஆமா போன வருஷம் வந்த வில்லுக்காதையே புரியல எங்களுக்கு. சரி சரி என்ன படிச்சா தாயின்னு எங்களுக்கு தெரியல. ஆமா நம்ம பழைய தாய் ராஜலட்சுமி படிக்கிறதுக்கு இதான் கதைன்னு சொல்லி பாட்டி அப்பளே சொல்லியாச்சு. ஆமா. விடிய விடிய கதை போனாலும் நாங்க இருந்து கேட்போம்னு சொல்லியாச்சு. சரி அது அப்படி கேட்க போய் இப்ப வயசு என்ன? ஆமா 120 வயசு பாட்டிக்கு. பாட்டிக்கு இன்னும் 55 வருஷம் வண்டி ஓடும். ஆமா ஓடணும். எல்லாரும் வண்டியும் 155 வயசு வர இது ஓடும். எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோட இருக்கணும். பிள்ளைகள் பேரன் பேத்தி எல்லா நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்கணும். சரி எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதம் வேணும். அம்மாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கொடுப்பா காளியம்மா. சரி சரி அப்போது என்ன இங்கு இப்படி இருக்க இருக்கும்போது காளியம்மா கோயில வந்து பார்த்தால் கோவிலிலே நடை அடைத்திருக்கிறது. சரி வேதியருடைய வீட்டுக்கு வருகிறார். ஆமா வேதியருடைய வீட்டுல தலைவாசல் கதவு அடைத்திருக்கிறது. சரி அப்ப காளியம்மா சொல்லுகிறார், என்னம்மா சொல்லுகிறார்? அடே வேதியரே, ஏய் வேதியரே கதவை திறக்கிறியா இல்ல ஒண்ணு என்ன செய்யணும்னா? சரி இவருக்கு இந்த காளியம்மாவுடைய சத்தத்தை கேட்ட உடனே சரி வேதியருக்கு பாதி உயிர் போயிட்டு. சரி காளியம்மா வந்துட்டாளே, ஆமா நம்ம என்ன செய்ய போறோம், என்ன சொல்ல போறோம்? நம்ம ரத்தத்தை அல்லவா குடிக்க போறா. இந்த வேதியர் கிட்ட 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 நடிக்க போய் நிக்கிறார். சரி இவன் கதவை திறக்க வழி இல்லையே. ஆமா என்று கையில வைத்திருந்த அந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு கதவுல ஓய் ஒரு அடி கொடுத்தாள் காளியம்மா. ஆமா கதவு அப்பாலே கீழே விழுந்தது. சரி காளியம்மாவை பார்த்த உடனே வேதியர் கையெடுத்து கும்பிடுறார். ஆமா காளியம்மா என்ன எதுவும் செய்திராத, சரி எல்லாம் என் மனைவியால தாண்டர். ஆமா அடி சண்டாளி, என்ன என் பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நீனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, சரி உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. என்று கையில வைத்திருந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு வேதியருடைய மனைவி மாறுவல ஓய் ஒரு கூத்து காளியம்மா. ஆமா வேதியரை பார்த்தார். சரி அடே வேதியனே, சண்டாள வேதியனே, பிள்ளைகளுக்கு பசியமத்தாமல் வந்த வேதியனை உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். விடமாட்டேனையோ விடமாட்டேன். என்ன அந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு வேதியருடைய மார்பலைக்கு ஓய் ஒரு கூத்து. இரண்டு பேரின் சூலாயுதத்தாலே தூக்கிக் கொண்டு அவள் போட்ட ஒரு விட்டு வெளியே வாங்கப்பா. ஆமா வெளியில வாங்கப்பா. பிள்ளைகள் 7 பேரும் சுற்றிலும் ஓடி வந்து பார்க்கிறாங்க. சரி அம்மா காளியம்மா, என்னம்மா அம்மா எங்களை செவியில் அடித்தார். இந்த வேதியர் தாமா செவியில் அடைச்சு கதவு அடைத்தார். அவனை இப்ப என்ன செய்யறோம்னு பாரு. சரி 2 வேதியனையும் வேதியனுடைய மனைவியையும், ஆமா 2 பேரையும் 2 பேரையும் சூலாயுதத்தால குத்தி வச்சிருக்கிற பாருங்க காளியம்மா. சரி 2 பேரும் நீங்கள் பனையாய் நிற்க கடவுது. பனையாக நின்று என் பிள்ளைகளுக்கு சான்றோர்களுக்கு நீங்கள் பயன்பெற வேண்டும். சரி ஆண் பனை என்றும் ஆமா பெண் பனை என்றும் பனையாக தூக்கி தலைகளாக நட்டி விட்டாள் காளியம்மா. 2 பேரையும் பனையா நட்டியாச்சு. ஆமா அப்ப 2 பேருக்கும் கொற்றுயிரும் குறவுயிரமாக இருக்கிறது. சரி யாருக்கு? வேதியருக்கும் வேதியருடைய மனைவிக்கும். ஆமா இருவருக்கும். அப்ப வேதியருடைய மனைவி கேட்டால், தாயே காளியம்மா, காளியம்மா எங்களை தூக்கி பனையா நட்டுறீங்க, சரி மீண்டும் நாங்கள் என்றைக்கு உலகத்துல மானிடராக பிறக்க போகிறோம் என்று கேட்டார். ஆமா எப்போதம்மா மானிடராக பிறக்க போகிறோம்? அப்ப காளியம்மா சொன்னா, என்ன ஐயா வேதியரே, என்ன நீச குலமறுத்து நடிக திருமாலோ இந்த தர்ம வையகத்தை ஆழ்வதற்கு அன்பு சேகரிக்க அங்கு வருவார்கள் கண்டீர். ஆமா அம்பு மாடும் போது மகருமங்கள் சாபமல்ல. நீச குலமறுத்த நடிக
திருமாலும் என்று சொன்னால் சரி கொஞ்ச நாளையில நீசங்கள்ல அழிஞ்சு போயிருவாங்க வேதியரே. ஆமா அண்ணனுக்கு தம்பி இல்ல, தம்பிக்கு அண்ணன் இல்ல, சரி தாய்க்கு மகன் இல்ல, மகனுக்கு தாய் இல்ல. ஆமா தாயின்னு நினைக்க மாட்டாங்க, இரவோட இரவா வெட்டி கொண்டு போடுறான். சரி தலையில அம்மிகள்ல தூக்கி போட்டுறான் போடுறான். சரி மனைவின்னு நினைக்க மாட்டாக்கிறான். ஆமா தலையை அறுத்து கொண்டு போயிருந்தான். சரி அதாவது இந்த கலியுகத்துல சரி இந்த நீசங்கள்லாம் கொஞ்ச நாளையில அழிஞ்சு போயிருவாங்க. ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிருவாங்க. இப்ப அப்படிதான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு உலகம். சரி இந்த வம்பங்கள் எல்லாம் அழிந்த பிறகு பனையா நிக்கிறீங்க பாருங்க, பனைகள் கொஞ்சம் எடுபட்டு வரும். சரி பனைகள் கொஞ்சம் காலியாகி குறையும், பனைகள் குறையும். சரி அப்போ நெடிய திருமாலிங்க அண்ணாச்சி நாராயணமூர்த்தி உலகத்துல மானிடராக அவதாரம் எடுக்க போகிறார். ஆமா பண்டாரமூர்த்தி அவதாரம் எடுக்க போகிறார். அதிகார கொடிகள் எல்லாம் அழிஞ்சு சரி ஐயாவுடைய அன்பு கொடி ஒன்றுதான் நாட்டுல பறக்க போகிறது. ஆமா அதாவது நாம ஐயா வாங்கன்னு சொன்னா சரி சில பேர் ஐயா வாங்க அம்மா வாங்க ஆமா அது அப்போ சரி இப்போ அண்ணாச்சி வாங்க ஐயா வாங்க அண்ணா ஆமா எல்லாரும் சொல்ல மாட்டேன், லட்சத்துல 100ல ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லுவாங்க வம்புங்கிறது. வாங்க எதுக்கு வந்திய? எந்த ஒரு எங்க வர பாட்டுக்காரங்களுக்கு எந்த ஒரு சரி ஐயா எங்களுக்கு தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரம் பாபுரி சத்திரம் பக்கம். சரி சரி அப்படியா? ஆமா கதை என்ன கதைலாம் தெரியும்? நம்ம காளியம்மா கதை நல்லா தெரியும். எல்லா கதையும் பாடுவோம். நீங்க எந்த கதையை சொன்னாலும் அந்த கதையை நாங்க பாடுவோம். சரி படிங்க. ஆமா பாக்க வார எல்லா வீட்டுல கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி இதான் அதர்மம். ஆமா இதான் வம்பு. சரி இந்த அதர்மங்கள் எல்லாம் அழிந்து ஆமா கொஞ்ச நாளையில ஐயா வாங்கன்னா அம்மா வாங்கப்பாங்க. சரி கீழே விழுந்துருவாங்க. அந்த அன்பு கொடி ஒண்ணுதான் நாட்டுல பறக்க போகிறது. சரி அன்பு கொடி பறக்கும் போது ஆமா மீண்டும் நீங்கள் உலகத்துல மானிடராக உங்களுக்கு பரவி செய்திருப்பா. சரி வேதியருடைய மனைவியும் மீண்டும் நீங்கள் மானிடராக பிறப்பீர்கள். ஆமா இந்த 2 பேரையும் தலைகீழா தூக்கி பனையாக நட்டிவிட்டாள் காளியம்மா. சரி பனை சிறு வடலியாக நிற்கிறது. வேதியருடைய மனைவியும் சிறிய வடலியாக நிற்கிறார்கள். சரி அப்போ பிள்ளைகள் பார்த்தா தாயே காளியம்மா, காளியம்மா பனையோ வடலியாக நிற்குது. சரி நாங்களும் சின்ன பையங்க. ஆமா நாங்களும் சிறு பிள்ளைகள். பனையும் வளரணும், பனை ஏறதுக்கு நாங்களும் வளரணும். ஆமா நாங்க வளர்ந்தாதான் பனை ஏற முடியும். நாங்க சின்ன பையங்க தானே. சரி 10-12 வயசான ஆகுது. ஆமா அதுக்குள்ளாக வடநாடு சென்று சரி சில தொழில் வளம் படித்து வருகிறோம் அம்மா. ஆமா என்ற காளி மக்கள் 7 பேரும் சொல்லுகிறான். ஆமாம்மா சேரனிடம் போனோம்மா சோழனிடம் போனோம்மா நமக்கு சோறு கொண்டு சுனையோர் இல்லை என்று சொல்லி காளி மக்கள் 7 பேரும் சொல்கிறான். என்ன சான்றோர்களே என்ன ஐயா? சேரனிடம் போனமானால் சேவிக்கலாம், மிச்சமில்லை. சரி சேவிப்போம். ஆமா ஆனா மிச்சம் இருக்காது, கையில பணம் தங்காது, ஒரு காசு தங்காது. சோழனிடம் போனமானால் சோறு உண்டு, மனுஷனுக்கு சோன கிடையாது. ஆமா அதான் சில பேர் சொல்லுவாங்க உனக்கு சோனங்கிறது இருக்கா? சரி நீ பெரிய மழுங்கல்ல. ஆமா என்ன கேள்வி கேட்காம வீட்டுக்காரி என்ன கேள்வி கேட்க, என்ன கேள்வி கேட்க இன்னும் அவ வீட்டுக்கு நீ போறிய, இன்னும் அவட்ட போய் நீ நிக்கிய, நீ மனசா அப்பா என்ன கேள்வி கேட்க இன்னும் அப்பா கிட்ட போய் நிக்கிய, சோறு தான் சாப்பிட்டு உனக்கு மண்டைக்கு எட்டலையா? ஆமா அப்படின்னு கேட்காங்க. மண்டைக்கு இனிமையாவது எட்டுமா உனக்கு? இனிமே எங்க எட்ட? இனிமே எட்டல்னா மண்டை உடையப்படும். அதாவது சரி சோறு மட்டும் சொன்ன கிடையாது. ஆமா எந்த வடநாட்டிலே பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள் காளி மக்கள் 7 பேரும். சரி சான்றோர்கள் எங்க வராங்க? எங்கம்மா வருகிறார்? வடநாடு வருகிறார்கள். மதுரை மாநகரத்துல பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். சரி வாங்க ஐயா வணக்கம். ஆமா வணக்கம் ஐயா வணக்கம். யாருப்பா நீங்க எல்லாம்? ஐயா நாங்கள் தான் காளி மக்கள். உன் ஊர் என்ன, பெயர் என்ன, உச்சதந்தை நாமம் என்ன? எங்களுக்கு தென்னாடு புட்டாபுரக்காடு. தெற்க இருந்து வந்திருக்கீங்களாப்பா? ஆமா ஆமா தெற்க இருந்து வந்தா பிஐ தான் வரும். ஆமா தெற்க இருந்து வந்தவங்களுக்கு கால் இருக்காடு பாருங்க. ஐயா நாங்க தென்னாடு, எங்களுக்கு புட்டாபுரக்காடு. சரி நாங்க காளி மக்கள் 7 பேர். நீங்க 7 பேர் இங்க என்னப்பா சோழியா வந்திருக்கீங்க? ஐயா இடத்துல வேலை தேடி வந்திருக்கிறோம் மகாராஜா. ஆமா அப்ப நீங்க தான் ஒரு தாய் பிள்ளைகளா? ஆமா நாங்க தான் ஒரு தாய் பிள்ளைகள், 7 பிள்ளைகள். ரொம்ப நல்ல பிள்ளைகளா தான் இருக்கிறீங்க. ஆமா பாண்டிய மன்னன் கேட்டார், தம்பி உன் பேர் என்னப்பா? அவன் பேர் தான்ப்பா சொடலமுத்து. சொடலைமுத்து. ஆமா ஐயா தம்பி உன் பேர் என்ன? மாரிமுத்து. மாரிமுத்து. ஐயா என் பேர் காளிமுத்து. சரி உன் பேர் என்ன தம்பி? என் பேர் தான் சிவலிங்கம். இது ஒரு சிவலிங்கம்? ஆமா நம்ம சிவம்பரம் சிவலிங்கம். எந்த சிவலிங்கம்? நம்ம சிவம்பரம். அப்படியா? அதாவது பிள்ளைகளா நீங்க 7 பேர் அண்ணன் தம்பி தானே? ஆமா 7 பேர் அண்ணன் தம்பிகள். பார்க்க நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க. சரிச்சமே ஐயா இடத்துல வேலை காலி இல்லையே. சரி
மகாராஜா நீங்க அப்படி சொல்லவே கூடாது. ஆமா ஐயா சமஸ்தானத்தை தேடி தான் நாங்க வந்திருக்கோம். சரி உங்களை நாடி வந்திருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா நீங்க தான் வேலை கொடுக்கணும்னாங்க. சரி சரி தம்பி என்ன காளி மக்களே உங்களுக்கு வேலை கொடுக்கறப்ப நல்ல பையங்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னப்பா வேலை தெரியும்? ஊருக்கு தக்க சரி ஒரு 27 ஏக்கர் இடத்துல வாழை தோட்டம் போட்டிருக்கு. வாழை நல்லா செவ்வாழை போட்டிருக்கேன். செவ்வாழை போட்டிருக்கு. இதுல பழைய காவல்காரன் ஒருத்தன் காவல் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா ஒரே ஒரு ஆளு காவல் காத்துக்கிட்டு இருக்கா. இன்றையில இருந்து அவனை வேலையை விட்டு நீக்கி வச்சிருந்தேன். சரி இதுல நீங்க 2 பேர் போய் வாழை தோட்டத்துல காவல் செய்யுங்க. மீது 5 பேருக்கு நான் அரண்மனையில் வேலை கொடுக்கிறேன். சரி ஒருத்தன் படிக்கட்டும். ஆமா ஒருத்தன் அரண்மனை காவல் பார்க்கட்டும். சரி ஒருத்தன் வியாபாரம் செய்யட்டும். ஆமா ஒரு அரண்மனைக்கு வாட்ச்மேனா இருக்கட்டும். சரி இப்படி 5 பேருக்கு அரண்மனையில வேலை கொடுக்கிறேன். ஆமா 7 பேருக்கும் 7 வேலை கொடுக்கிறேன். சரி மகாராஜா. ஆமா சரி தம்பி. சரி இதுல 2 பேர் வாழை தோட்டத்துல காவல் செய்ய சொன்னேன். ஆமா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வேண்டாமா? அதற்கு நாங்கள் என்ன மகாராஜா செய்ய வேண்டும்? வாழை தோட்டத்துல ஒரு வாழைக்கொலை களவு ஒரு நாள் அதுக்கு நீங்க என்னப்பா கொடுப்பீங்கன்னு பாண்டிய மன்னன் கேட்டார். பாண்டிய மன்னன் உங்கள் வாழை தோட்டத்துல ஒரு வாழை காணாமல் போனால் எங்கள் இருவேறு தலையில ஒரு தலை எடுத்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. என்ன தலை எடுத்தா நான் என்னமா செய்ய போறேன்? கரெக்டா சொல்லட்டும். அப்படி 2 வாழைக்கொலை களவு போனால் எங்க இருவேறு தலையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சரி 3 வாழை காணாமல் போனால் என் தம்பி இன்னொருவன் தலையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி 7 வாழைக்கொலை களவு போனால் என்னப்பா செய்வீங்க? 7 பேர் தலையும் எடுத்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. 7 பேர் தலையுமே தருவோம் மகாராஜா. சரி ஆக சமர்த்தன் பெற்ற பிள்ளையா இருப்பான் போல இருக்கு. சத்திரியர் பெற்ற பிள்ளையா இருப்பான் போல இருக்கு. பாண்டிய மன்னன் பார்த்தார். என்ன சரிப்பா இதுக்கு சம்மதம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வேலையில ஜாயின் பண்ணி ஒரு கையெழுத்து போடக்கூடாது. சம்மதம் 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 3 கையெழுத்து போடணும். எதுக்கு சம்மதம்? சத்திரத்துல போய் கையெழுத்து போட போறீங்களா ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களா? ஆமா திருட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதான் கேட்டேன். சரி சரி ஐயா இதுக்கு சம்மதம்னு சொல்லி ஆமா பிள்ளைகள் 7 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. மகளிர்ல அப்படிதான் சொன்னோம். மாரியப்பன் மனைவி மறுமணம் செய்து கொண்டோன்னு சொன்னோம். யாரு கல்யாணம் பண்ணான்னு சொல்லுதோம். ஆமா இப்போ யாரு கல்யாணம் பண்ணா யாரு வேணா கல்யாணம் பண்ணலாம். ஃப்ரீ. அப்படியா? 1க்கு 2 ஃப்ரீ. அதனால சரி காளி மக்கள் 7 பேர்களும் சாப்பாடு இருக்குதோ? பக்தவாடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. காளியம்மன் கோவிலில் அன்னதானம் சாப்பிடுபவர்கள் சாப்பாடுங்க ரெடியான நிறைய இருக்கு. வந்து அன்னதானத்தில் இன்னும் கலந்து கொள்ளுமாறு விழா கமிட்டியார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். சாப்பாடு கோயில்ல நிறைய இருக்குது. சாப்பிட்டு வாங்கிட்டு போங்க. எம்மா சாப்பிட வாங்கம்மா. நீங்க சாப்பிடாரீங்களா நாங்க போட்டுமா? அப்போது எங்க சாப்பிடுங்க. எவ்வளவு சோறு சாப்பிடுவீங்க அண்ணாச்சி? அப்ப காளி மக்கள் 7 பேர்களுமாக சரி இதுல 2 பேரும் வாழை தோட்டத்துல போய் காவல் செய்ய வச்சாச்சு. பழைய காவல்காரன் கிட்ட சொன்னார் தம்பி என்ன வேலையை விட்டு நின்னுக்க. எதற்காக மகாராஜா? அரண்மனைக்கு புது பையங்க 2 பேர் வந்திருக்காங்க. காளி மக்களா அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாப்போம். என்ன புதுசா வந்திருக்காங்க. ஆமா அவங்க காவலையும் தானே பார்க்கணும் இல்லையா? சரி என்னத்தான் நம்பி வந்திருக்கிறாங்க. மகாராஜா எனக்கு இதோட்ட வேற வேலை கிடையாது மகாராஜா. மகாராஜா என்ன உங்க வாழை தோட்டத்துல என்னைக்கு ஒரு வாழைக்கோலை வெட்டி இருக்கானே? ஒரு நாள் வெட்டினது இல்லப்பா. நான் ஒரு நாள் வெட்டல. சரி பாண்டிய மன்னன் சொன்னார் நான் ஒரு நாள் வெட்டல. யார் வெட்டினாலே எனக்கு தெரியல. சரிப்பா அவ்வளவு வாழையும் வெட்டி நீதான் காமராஜர் மார்க்கெட்ல கொண்டு போட்டிருக்க. அங்கதான் போட்டிருப்போம் என்னன்னு தெரியலையே. ஆமா இப்பவும் வாழைக்கொலை நிக்கா என்னன்னு தெரியல. நெல்லி மரம் நிக்கி. சரி நெல்லி நிக்கி தென்னை நிக்கி. கொய்யா நிக்கி எல்லாம் நிக்கி. மாமரம் நிக்காமா? மாங்கண்ணு மாமரத்தடியில தான் ஆளு படுத்திருக்கு. நாவல் மரம் நிக்கி. செவ்வாழை அடிக்கா? செவ்வாழை எங்க வீட்டுல நிக்கி. நாவல் மரம் எல்லா மரமும் நிக்கி. சரி சரிப்பா என்ன பழைய காவல்காரனை வேலை விட்டு நீக்கி வைத்தார் பாண்டிய மன்னன். சரி காளி மக்கள் 2 பேரை போய் வாழை தோட்டத்துல காவல் செய்ய வச்சார். ஆமா இப்ப வேலை செய்யுங்க. சரி காளி மக்கள் வாழை தோட்டத்துல காவல் செய்கிறான். ஆமாம்மா எப்படி இருக்குது பாருங்க. எப்படி எப்படி அம்மா கம்பரக்காங்க காளி மக்களுடைய காவலில சரி பறக்காது கருங்குருவிலாந்தாது. ஆமா பறக்காது சிறுகுருவிலாந்தாது. சரி பிள்ளைகள் அழகா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கா. சமுத்திரம் பெற்ற பிள்ளை இல்லையா? ஆமா சான்றோர்கள் அல்லவா நாடார்கள் இல்லையா? ஆமா ரொம்ப கண்ணியமா காவல் பார்க்கறாங்க. சரி கொடுத்த வேலையை கரெக்டா முடிப்பாங்க. பழைய காவல்காரனுக்கு ஆமா படுத்தா உறக்கம் இல்ல வாய் வெறிச்சா தூக்கம் இல்ல. பிள்ளைகள் வாழை தோட்டத்துல காவல் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமா அங்கே எப்படி இருக்கும்போது ஒரு நாள் தினத்திலே பழைய காவல்காரனாகப்பட்டவன் சரி அவன் என்ன செய்யறான் பாருங்க. என்னமா செய்கிறான்? பழைய நல்ல காவல்காரே வாழை தோட்டம் 32ஆம்
படுத்தா உறக்கமில்ல, பாய் விரிச்சா தூக்கமில்ல. ஆமா. பழைய உறவுக்காரி பாதையில கண்டுகிட்டா. சரி. அவளுக நான் அழுக, அந்த புறம் சேர்ந்த அவளை பார்த்து நாளுக, என்ன பார்த்து அவளுக. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. சரி. அதாவது தூக்கம் இல்லாம ஏன் உருட்டிக்கிட்டு வரா பழைய காவல்காரன்? எதற்காகமா? நம்ம வேலையை கெடுக்க வந்துட்டானே காளி மக்கள். அது அப்படி கிடையாது. சரி. நம்ம முன்ன பொம்பளையெல்லாம் நின்னு சாதிச்சுட்டாளே. சரிப்பா. அழகா வீடு நங்கூர மாதிரி கட்டிட்டாளே. சரி. நிம்மதியா இருக்காளே. ஆமா. நல்லா உழைக்கிறாளே. உழைச்சு அவ துட்டுல சாப்பிடுறாளே. போட்டி போறாம இருக்கத்தான் நம்ம செய்யும். நினைச்சது வேற, சரி, நடந்தது வேற. ஆமா. அத காப்பாத்தி தரது காளியம்மா. காளியம்மா. அவள்தான் நமக்கு இருந்து அவளை நம்பி நாடி போயிட்டோன்னு வைங்க. ஆமா. அவ பிள்ளைகள் தான் நம்ம. ஆமா. என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. அதாவது நினைச்சது மாதிரி நடந்துரும் நினைச்சாங்க. சரி. காளியம்மா விட மாட்டாள்ல. அவ எப்படிமா? நம்ம காவலே அவதானம்மா. காலுக்குள்ள இருக்கோம் நம்ம. அவ பார்வையில தான் நாங்க இருக்கோம். எல்லா தெய்வத்துக்கிட்டையும் மனுவை கொடுத்தேன். தாயே காளியம்மா, என்னம்மா? பழைய வீடு சின்ன வீடா இருக்கு, எனக்கு ஒரு பெரிய புது வீடை கொடுன்னே. சரி. அதாவது போன வருஷம் நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆமா, அந்த அம்பாள் பேரை சொல்லி 25 லட்சத்துல அம்பாள் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தா. வீட்டை கட்டி கொடுத்தா. சரி. நம்ம கையில என்னமா இருக்கு? அது இல்லம்மா, அவ கையில இருக்கு. அம்மா நினைச்சாதான் முடியும். அவ இருந்து ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி. என்ன நல்லவர்களுக்கு என்றைக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். அப்ப காளி மக்கள் 7 பேர்களுமாக. சரி. இப்படி இருக்கும்போது பழைய காவல்காரே வாழைத்தோட்டத்துக்கு வாரா. நைட்ல எத்தனை மணிக்கு வாரா? எத்தனை மணிக்குமா? அதுக்கு சாமமான சாமோமையா, அது சாமனே ஓமையா, சாம சாம ஊரடங்கு ஜாபத்து வேலைகள. சரி. பிள்ளைகள் ஒரு நாள் தூங்க மாட்டாங்க. நல்ல தண்ணி மஞ்சள் வாய்க்கால் பாருங்க. சரி. பேசிக்கிட்டே படுத்திருந்தவ 2 பேரும் அயர்ந்து தூங்கி விட்டார். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அயர்ந்து தூங்கி விட்டார்கள். அப்போ பழைய காவல்காரனாகப்பட்டவன் சரி வாழை தோட்டத்துக்குள்ள நுழைந்து. ஆமா. 32வது பாத்தியில. ஆமா. 32வது பாத்தியில 31வது வாழையில. ஆமா. 31வது வாழையில வாழைக்குலைய வெட்டினான். சரி. வெட்டினே முடிவா வீட்டை பார்த்து போக வேண்டியதானே. அவன் எப்படிமா வீட்டை பார்த்து போவான்? வீட்டுல கொண்டு வச்சிட்டு மகாராஜா கிட்ட சொல்ல வர்றான். சரி. அப்போ பார்த்தா பாண்டிய மன்னன் கேட்டார். என்னமா கேட்கிறா? அப்போ பழைய காவல்காரே சொல்றா. என்னமா சொல்லு? ஐயாவே பாண்டியே என்னோட வார்த்தை என்று சொல்லி காவல்காரே அது சொல்வாள். மகாராஜா வணக்கம். வணக்கம் காவலாளி. வணக்கம் ஐயா. வணக்கம். பாப்பா பழைய காவல்காரா. உனக்கு இங்க என்னையா சோழி? என்ன பார்த்து அதிக நாளாச்சு, மெதுவா வர்றீ, என்ன காரணம்? ஆமா, இங்க வேலைலாம் இல்லப்பா, ஆளு கரெக்டா இருக்கு. மகாராஜா என்ன நான் எந்த தவறுமே செய்யல. சரி. என்னத்தான் வேலையை விட்டு நீக்கி வச்சிட்டீங்களே. ஆமா. சரி, அத பத்தி பரவாயில்ல. சரி சரி. பிறகு எதுக்கு வந்த? உனக்கு வேற என்னப்பா வேலை இருக்கு? மகாராஜா என்ன? வேற ஒண்ணுல சின்ன விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? மகாராஜா வேற ஒன்று இல்ல. சரி. உங்க வாழை தோட்டத்துல பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இல்லையே. இல்ல இல்ல இல்ல. பயப்படுற மாதிரி இன்மைதான் வரும். பயப்படாத கேட்போம். ஆமா, மனச தைரியப்படுத்திக்கங்க. அதாவது உங்க வாழை தோட்டத்துல சரி என்ன வேலை விட்டு நீக்கி வச்சிட்டு காளி மக்கள் ரொம்ப நம்பிக்கையான பையன் சொல்லி காவல் செய்ய வச்சீங்களே. ஆமா, ஒரு 2 பேரை காவல் செய்ய வச்சேன். நேற்று நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். ஆமா, 1:30 மணி 1:15 இருக்கும். சரி. உங்க வாழை தோட்டத்துல 32வது பாத்தியில. ஆமா, 32வது பாத்தியில 31வது வாழையில 31வது வாழையில தெற்க பாத்திருந்த வாழை கொலை யாரும் வெட்டிட்டாங்களாம். தெற்க பாத்திருந்தது வடக்க பாத்திருந்தது? தெற்க பாத்திருந்தது. சரி. அப்படி அது உனக்கு எப்படி தெரியும்னு பாண்டிய மன்னன் கேட்டார். ஆமா. மகாராஜா என்ன நாங்க காலையில தூங்க முழிச்ச உடனே அந்த வாழை தோட்டத்தை சுத்தி அப்படி இப்படி போய் அப்படியே வாக்கிங் போவோம். எப்படி உங்க வாழை தோட்டத்தை சுத்தினாதான் எனக்கு தூக்கம் வரும். சரி. என்ன நாங்க போறதே அந்த பாதையத்தான் அப்படி இப்படி போயிட்டு வருவோம். சரி. அதுக்கு புதுவூர்ல போனி எல்லாம் குடிக்க அப்படியே வயக்காட்டுகள் அது மாதிரி போவோம். சரி. அப்போ பையங்க 2 பேரும் அழுதுகிட்டா காளி மக்கள். நானும் குளிக்க புதூருக்கு போனோம். பெரிய தொட்டியா இருந்தது. சரி. நீங்க இருக்கிறதுல நம்ம சாயந்தர பாட்டி இருந்தாவ. ஆமா. பாட்டி வாங்க அந்த தொட்டியில குளிப்போன்னு. ஏன் பைத்தியக்கார பிள்ளை கிணறுட்டாவ. அப்படியா? ஆமா. நான் பக்கத்துல தொட்டி மாதிரில தெரிஞ்சது. நானும் அப்படி நினைச்சுதான் குதிங்கன்னு. கிணறுதான் அப்படி இருக்கு. அதனால சரி ஏன்டா அழுகிறீங்கன்னு கேட்டேன். ஆமா. அப்ப பையங்க விவரத்தை சொன்னா அந்த மாதிரி வாழை தோட்டத்துல ஒரு வாழை கொலையை காணும். சரி. காளியம்மா பார்த்தா எங்க பாண்டிய மன்ன பார்த்தா எங்க தலை வெட்டிடுவாரு. என்ன செய்வோம்னு சொல்லி நான் பையங்க பேசினாங்க. சரி. அதனால உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போமான்னு வந்தேன். என்ன உங்களுக்கு தெரியணும்ல மகாராஜா? போயிட்டு வரேன். போயிட்டு
போயிட்டு வாங்க ஏ இருங்க பழைய காவல்காரையும் போறேன். ஏ, காவல்காரன் காபி இருங்க. காபி கடை அடைச்சாச்சு. ஆமா ஆட்டோ எடுக்க 1 மணி ஆகும். ஆமா. இங்க இன்னும் பைசா வாங்க வேண்டி இருக்கு. சாப்பாடு காலி ஆகல. காலி பண்ணணும். நான் சொல்லலப்பா. சரி. நான் பழைய காவல்காரையும் சொன்னேன் பாண்டியம்மன்னா. ஓ, பழைய காவல்காரன். மந்திரிமார்கள் எல்லாம் சொல்றாங்க மகாராஜாவே ரொம்ப புள்ளி விவரமா சொல்றான். ஆமா, எனக்கு என்னவோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் முழிக்கிறத பாக்கும்போது எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. ஆமா, அவன் மொழியே அதான் ஐயா. அதனால அவரை கைப்பிடியா பிடிச்சுக்கிட்டு போவோம். சரி. அதனால நீ வாப்பா. ஆமா. ராசாதி எந்த இடத்துல எனக்கு எந்த வாழன்னு சரியா பிடிபடல. நீ வந்து சொல்லேன். ஆமா, அடையாளம் காட்டுப்பா. மகாராஜா நீங்க இருங்க, நான் வீட்டு வர போயிட்டு வரேன். ஆமா, என் மனைவி தேடுவா. ஒரு பக்கம் நீ போக வேண்டாம். ஏயா கேட்க பாரு, இங்க பாருன்னு. ஏன் சூட்டு? அவனுக்கு அதெல்லாம் கேட்கல. நீ ஒரு பக்கம் போக வேண்டாம். ஆமா. நீங்க கூட வா, அந்த இடத்தை காமிப்பான்னாரு பாண்டியம்மன்னன். சரி. அரக்கா தெருக்க முழிச்சுக்கிட்டு வாரான். இருக்கவா பறக்கவான்னு முழிக்கா. இங்க இப்படி இருக்க. சரி. காலி மக்கள் தூங்கிக் கொண்டிருந்தவன் பதறி முழித்தான். ஆமா. ஆக வாழைத்தோட்டத்தை சுத்தி பார்க்கும் போது சரி. என்ன வாழைத்தோட்டத்துல பாருங்க 32வது பாத்தியில 31வது வாழையில ஒரு வாழைக்குலையை காணுமே. ஆமா, யாரு அறுத்து கொண்டு போயிருப்பான்னு தெரியவில்லையே. யார் அதை வெட்டியிருப்பாங்கன்னு அது தெரியல. வெட்டின மாதிரி இல்லையா அண்ணா? தூங்கிட்டோம். அது வெட்டின மாதிரி இல்ல. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.